இட்ஸ் சண்டே மார்னிங். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேல் என்னோடய சேனலில் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாளாக என்னடா என்னோடய சேனலில் வீடியோ காணுமேன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நான் என்னோடய சேனலில் ஏன் இத்தனை நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்ற ரீசனை சூன் ஒரு பெரிய லாங் வீடியோவாகவே போடுறேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்க ஸ்மார்ட் பஸாருக்கு தாங்க வந்திருந்தோம். நான், அம்மா, தம்பி, கூடவே என்னோடய கிட்ஸ் 2 பேர் தான் வந்திருந்தோம். என்னடா இவ்வளோ நாளாக சேனலில் கிட்ஸ் காணுமேன்னு தானே பார்த்துட்டு இருந்தீங்க. எஸ், என்னோடய லாங் கேப்க்கான ரீசன் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ப்ரெக்னென்சி போஸ்ட்மார்ட்டம் சொல்லிவிட்டு அதுவே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இனிமேலும் சேனலுக்கு கேப் விடாமல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஸ்மார்ட் பஸாரில் போய் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இந்த கிட்ஸை வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப்புக்கு போகும்போது எனக்கே ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப டஃப்பாகவும் தாங்க இருந்தது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி அழுவாங்க, இல்லை அமைதியாக அவங்க வந்து சமத்தாக இருந்துப்பாங்களா அப்படின்றது எனக்கே தெரியல. ஸோ கூட்டிகிட்டு வந்தாச்சு, ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஃபஸ்ட்டு வெளி உலகத்தை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ நம்மளை சுற்றி திங்ஸ் இருக்கே, எங்கே வந்திருக்கோம் அப்படின்னே தெரியாமல் தான் இருந்தாங்க. ஃபைனலி பில்லிங் கவுண்டருக்கு வந்து பில்லும் போட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இன்றைக்கி சண்டேன்றதுனால நான்வெஜ் தான் பண்ணியிருந்தோம். தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான் அப்படின்னால சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன், தேங்காய் பால் சிக்கன் கிரேவி. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி டைம் அண்ட் போஸ்ட்மார்ட்டமில் நான் சமைக்கவே இல்லை. ஆஃப்டர் அ லாங் டைம் அப்பப்போ இந்த மாதிரி சமைச்சிக்கிறது பிடிச்ச டிஷ்ஷஸ் மட்டும். அதில் சிக்கன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. சிக்கன் வந்து இவ்வளோ நாள் ட்ரை பண்ணதை விட இன்றைக்கி பண்ண தேங்காய் பால் கறி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. எனிவே எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அந்த சிக்கன் கிரேவியில் இருந்த கொஞ்சமாக அந்த கறி மட்டும் தனியாக சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சாச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலி டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீமும் வாங்கியிருந்தோம். அது சாப்பிட்டு முடிச்ச வேகத்தில் காலி ஆயிடுச்சு. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு சூப்பரான விலாகில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.